கல்ஃபில் சாப்பிட்ற காஸ்ட்லியான ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று சுரோஸ். இது அவ்வளோ சிம்பிளாக செம்ம டேஸ்ட்டாக வீட்லேயே செஞ்சிடலாம் ஈஸியாக. நான் ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் பட்டர், 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 1/2 கப் அளவுக்கு மைதா இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு 1 முட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை பைப்பிங் பேக்கில் புழிஞ்சு எடுத்துக்குவாங்க. நான் வந்து முறுக்கு உரலில் புழிஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு புளியணுங்கிற அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம். இப்போ அது உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பெருசோ சின்னதோ அதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் போதும். இங்கெல்லாம் ஒரு பாக்ஸில் வந்து இதை வச்சுருப்பாங்க. மொத்தமே ஒரு 15 பீஸ் இருக்கும். அதுவே நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 400 500 வச்சுருப்பாங்க. ஆனால் இதை வீட்டில் செஞ்சோன்னா செலவு ரொம்ப கம்மியாக தான் வரும். கிட்ஸ் பார்ட்டிக்கெலாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் சின்னமன் பவுடரும் சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ண சிரோஸ் இது கூட போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு மெல்ட் பண்ண சாக்லேட் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும்.